Hi friends, இன்னைக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் பிளிக்ஸோட ஹைபிஸ்கஸ் பாண்ட் ரிப்பேர் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது டுகெதர் தான் வந்து கிடைக்குது. அண்ட் டுகெதர் யூஸ் பண்ணாதான் இதோட பெனிஃபிட்டுமே வந்து இருக்குது. உங்களுக்கு லாங் ஹேர் வளர்த்துறோன்னு ஆசையாக இருக்கும். பட் இன்பிட்வீன்லேயே நிறைய ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரும், முடி கொட்டும், ஹேர் பிரேக்கேஜ் இருக்கும். இந்த ப்ராப்ளமெல்லாம் வரும். இந்த ப்ராப்ளம் எதனால் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஹேரோட பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, ஹேரோட பாண்ட் வந்து உள்ளே வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். இது எதனால் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்னால, இல்லை ஹேர் மெயின்டெனன்ஸ் பண்ணல, இல்லை ட்ரையாக இருக்கனால, ஃப்ரிசினஸ் இருக்கிறனால எப்படி வேணாலும் இருக்கலாம். டேமேஜ்டு ஹேரில் இந்த ப்ராப்ளம் வந்து வரலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே நம்ம ஜஸ்ட் நம்ம ஹேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்குள்ளே வந்து நிறைய லேயர் இருக்கும். நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா நிறைய லேயர்ஸ் இருக்கும். இப்போ ஹெல்தி ஹேர்னால் அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த கியூட்டிக்கல், மெடுலா, கோர்டெக்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். இதுவே வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆச்சுனாலுமே அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு உள்ளே வந்து டேமேஜ் ஆகிருக்கும். அண்ட் அதுக்காக தான் இந்த பாண்ட் ரிப்பேர் ஷாம்பூ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஷாம்பூ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து உள்ளே இருக்கிற ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாமே வந்து ரிப்பேர் பண்ணும். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஹேர் வந்து பிரேக்கேஜ் ஆகாது, ஸ்ப்ளிட்டன்ஸ் வராது. மெயினாக இந்த ட்ரைனஸும் ஃப்ரிசினஸும் இருக்குது, வரன்னு முடி இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நீங்கள் சீவும் போது முடி வந்து உடையும். அப்போ நீங்கள் சீவிட்டு அந்த பக்கம் வந்து நிறைய முடி வந்து கீழே விழுந்துடும். நிறைய ஸ்பிட்டன்ஸ்னால ஹேர் லாங்காக வளர்த்தினாலும் நமக்கு நல்லா இருக்காது, நம்ம வெட்டிடுவோம், கீழே டென்சிட்டி போயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் இருக்கும்போது நீங்கள் இந்த ஷாம்பூ யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு உள்ளேருந்து வந்து ரிப்பேர் பண்ணும். மெயினாக வந்து இதில் வந்து ஃபைபர் என்ஹான்ஸ் இது இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ஹேரோட ஸ்ட்ரக்சரையே வந்து உங்களுக்கு வந்து உள்ளே இருந்து வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிளான்ட் கெரட்டின், அதாவது கெரட்டின் வந்து ஒரு ப்ரோட்டீன் தான், அது வந்து ஹேருக்கு ரொம்ப தேவை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. ஸோ நான் இந்த பிளிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து கெரட்டின் எடுத்து நம்ம ஹேருக்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் செரமைடு பார்த்திங்கன்னா ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஜஸ்ட் நீங்கள் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் ஹைபிஸ்கஸ் பற்றி தெரியும், அது நமக்கு ரொம்ப நாளாகவே வந்து ஹேரையும் ஸ்கேல்ப்பையும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டான பிங்க் கலரில் லைட்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸோட இந்த ப்ராடக்ட் வந்து வரும். ஹெவியாக இருக்காது. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே நல்ல ஒரு நார்மலான ஃபோமோட தான் வரும். உங்கள் ஹேரை வந்து நல்லா சாஃப்டாக டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நல்லா வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் வந்து ஹேரில் கொண்டு வரும். ஸோ அந்த ஃப்ரிசினஸ் கண்ட்ரோல் பண்ணும்போது, அந்த பாண்ட் உள்ளே வந்து ரிப்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹேர் ஃபால் கம்மியாகும், ஹேர் க்ரோத் இருக்கும். அண்ட் இது கூடயே வந்து இதோட கண்டிஷனர் வந்து வருது. நம்ம எப்போ வந்து ஷாம்பூ பண்ணாலுமே கண்டிஷனர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எந்த ஷாம்புக்குமே பொதுவான விஷயம். ஸோ தட் அந்த ஹேரை வந்து அப்படியே மேனேஜபிளாக வந்து வச்சுருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகாமல் ஒரு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் இந்த கண்டிஷனரில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து ஃபைபர் ஹேண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அது போக டெக்னிவல் ஹேர் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணுன்னா நம்மளோட ஹேரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷனாக வந்து வச்சுக்கும். ஸோ தட் உங்களுக்கு ஹேரில் வந்து அந்த ட்ரைனஸ் வந்து சீக்கிரம் வராது. அண்ட் அதே மாதிரி பிளான்ட் கெரட்டினும் செராமைட் காம்ப்ளெக்ஸும் இதில் இருக்கும். நம்ம ஷாம்பூ வந்து நம்ம ஹேரில் டக்குன்னு வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு எடுத்துருவோம். பட் நம்ம கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது அது வித்ஸ்டாண்ட் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வந்து நல்லாவே வந்து வேலை செய்யும். ஸோ வந்து இது ரெண்டும் தான் வந்து இதில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய செரமைட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஹேரை வந்து அந்த நியூட்ரிஷன்ஸ் வந்து லாக் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் இது ரெண்டுமே டுகெதர் வந்து வாங்கும்போது உங்களுக்கு எம்ஆர்பி வந்து 900 rupees வருது. ஷாம்பு வந்து 200 ml, உங்களுக்கு கண்டிஷனர் வந்து 175 ml வந்து கிடைக்குது. நீங்கள் கடையில் போய் வாங்கும்போது இல்லை தனியாக வாங்கும்போது உங்களுக்கு கண்டிஷனர் மட்டுமே உங்களுக்கு 450 rupees வந்து வரும். அண்ட் ஷாம்பு அது போகிறது ரெண்டுமே சேர்த்து நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு 900 rupees வந்து எம்ஆர்பி வந்து வரும். பட் ஆன்லைனில் வந்து நீங்கள் 650, 700க்குள்ளேயே வந்து வாங்கிடலாம். நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். ஸோ நான் டேக் பண்ணும்போது அப்படியே டேக் பண்ணுறேன். நீங்கள் வாங்கும்போது அப்படியே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட பெனிஃபிட் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். அண்ட் இது கூடயே சீரமும் வந்து இருக்குது. நீங்கள் வேணுனாலும் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ தட் சீரம் வந்து நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுற ஹேபிட் இருக்குது. ஸோ டே டு டே வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறக்கும் இந்த ஹேரோட டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் பண்ணுறக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அப்படியே கூட வந்து வாங்கிடலாம். பிளிக்ஸோட ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பிளான் பேஸ்டு டெரிவேட்டிவ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.